Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Sayyidil Mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் மிகிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் புனிதமிக்க லைலத்துல் கத்ருடைய இரவிலே அவனுடைய அருளும் அவனுடைய நற்கிருபையும் நிறைந்த நற்பாக்கியம் நிறைந்த 1000 மாதங்களை விட மேலான லைலத்துல் கத்ருடைய நன்மைகளை அடைய வேண்டும் என்ற ஆர்வத்திலும் ஆசையிலும் நாம் எல்லாம் இங்கே குழுமி இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஆர்வத்தையும் ஆசையையும் கபூல் செய்து 1000 மாதங்களை விட மேலான லைலத்துல் கத்ருடைய நன்மைகளை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்ற துஆ செய்த வண்ணமாக அல் குர்ஆனில் அத்தாட்சிகள் என்ற நம்முடைய தலைப்பின் இன்றைய சில அத்தாட்சிகளை பார்க்க இருக்கின்றோம். அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறை குர்ஆனிலே தன்னுடைய அத்தாட்சிகளாக, தன்னுடைய அற்புதங்களாக நிறைய விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்லி அதன் மூலமாக நாம் படிப்பினை பெற வேண்டும், பாடம் பெற வேண்டும், நம்முடைய வாழ்வில் அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனை முழுமையாக விளங்கி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஆர்வத்திலே, என்ற நோக்கத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அவனுடைய அருள்மறையில் ஏராளமான அத்தாட்சிகளை எடுத்து காட்டுகின்றான். அன்பு சகோதரர்களே, அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் எடுத்து சொல்லப்பட்ட அத்தாட்சிகள், அல்லாஹ்வுடைய அற்புதங்கள், இவற்றை நாம் தெரிந்து கொள்வதும், பேசுவதும், விளக்குவதும், விளங்குவதும் இதனுடைய நோக்கம் என்னவென்றால், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனோடு எக்கோ ஆகுதுன்னு பாருங்க, எக்கோ ஆகுது பாருங்க, சவுண்ட் எக்கோ ஆகுது. அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனோடு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நெருங்கிய தொடர்பையும் ஒரு நெருக்கமான உறவையும் குர்ஆனோடு நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்நேரமும் அல்லாஹ்வுடைய குர்ஆனோடு நெருங்கிய தொடர்புள்ள மக்களாக நம்மை நாமே ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நாம் அத்தாட்சிகளை தெரிந்து கொள்வதனுடைய, விளங்கிக் கொள்வதனுடைய அடிப்படை நோக்கம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு அத்தாட்சி, மிக முக்கியமான அத்தாட்சி என்னவென்றால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் அனுப்பிய நபிமார்களில் ஒவ்வொரு நபியையும் ஒரு விதத்திலே அல்லாஹ் மேன்மைப்படுத்தி கண்ணியப்படுத்தி உலகத்திற்கு அனுப்பி வைத்தான். அதைத்தான் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், தில்கர் ருசுல ஃபல்லல்னா பஅலஹும் அலா பஅத். அந்த ரசூல்மார்களில் சிலரை காட்டிலும் நாம் மேன்மை அளித்து வச்சிருந்தோம். ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு சிறப்பு, ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு அத்தாட்சி, ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு சிறப்பு அம்சம். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நபிமார்களுக்கு மத்தியிலேயே நிறைய சிறப்பு அம்சங்களையும் நிறைய அத்தாட்சிகளையும் வழங்கியிருந்தான். அப்படி அல்லாஹ்வுடைய அற்புதத்தையும் அத்தாட்சியையும் பெற்ற ஒரு உன்னதமான நபியினுடைய ஒரு வரலாறு. எப்படிப்பட்ட வரலாறு என்றால், அவர்கள் எப்படி தாவா செய்தார்கள், அழைப்பு பணி செய்தார்கள் என்பதை பற்றி ஒரு வரலாறு. அது என்ன வரலாறு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சொல்லும்போது எப்படி சொல்றான் பாருங்க, வலக்கத் ஆதைனா தாவூத வ சுலைமான இல்மா. நாம் தாவூதுக்கும் சுலைமான் நபிக்கும் மகத்தான அறிவை வழங்கியிருந்தோம். மகத்தான அறிவு
எந்த அளவுக்கு அறிவு? இன்னைக்கு மனிதர்களிலே மகத்தான அறிவு எது சொல்லுவாங்க? பெரிய சிந்தனாவாதி, பெரிய சீர்திருத்தவாதி, ரொம்ப முற்போக்கு சிந்தனை உள்ளவர், பரந்த அறிவு உள்ளவர், விசாலமான ஞானம் உள்ளவர், பரந்த ஃபியூச்சர் சிந்தனை உள்ளவர், இவங்க தான் பெரிய அறிவாளிங்குவோம். ஆனா இங்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எப்படி அறிவாளின்னு சொல்றான்னு பாருங்க. அவர்களுக்கு மனிதர்களுடைய பாஷை அல்ல, பறவைகளுடைய பாஷையையும், பூச்சிகள் மிருகங்களுடைய பாஷையையும், ஜின்களுடைய பாஷையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்து அந்த ஜின்களையும் அல்லாஹ் கைவசப்படுத்தி கொடுத்திருந்தான். இன்னைக்கு உலகத்தில் யாராவது வந்து எனக்கு பறவையுடைய பாஷை தெரியும், பூச்சியுடைய பாஷை தெரியும் யாராவது சொல்ல முடியுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மேடவாகத்தில் ஒரு கிறுக்க வந்தான், ஒரு சாமியார் ஒருத்தன். நான் திடீர்னு காக்கியோட பேசுறேன், பறவையோட பேசுறேன், எல்லாத்தையும் சாப்பிட்டு மணி திட்டு தீப்பான். நீ இன்னும் 10 நாள் சாவ போறா, நீ இன்னும் 10 நாளைக்கு மேல இருக்க மாட்டா, இப்படி என்ன பண்ணாம எல்லாத்தையும் திட்டி தீத்தான். கேட்டான் பறவையோட பேசுறேன், குருவியோட பேசுறேன், பூச்சியோட பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஏமாத்துறான். கடைசியில் 2 சாமியார்களை மோத விட்டா டிவி லைவ்ல 2 பேரும் ஒருத்தர் அடிச்சுட்டானுங்க. அதை கேள்விப்பட்டிருக்கீங்க? மறந்து போச்சா? பேர் என்ன? யாகவா முனிவர். இப்படி கிறுக்கன் தான் சொல்லுவான், அது உண்மை அல்ல. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனே சொல்கிறான், எப்படி நாம் சுலைமானுக்கு அற்புதமான அத்தாட்சிகளை கொடுத்திருந்தோம், பெரிய மகத்தான ஞானத்தை கொடுத்திருந்தோம். எப்படிப்பட்ட ஞானம்? அவர் பறவைகளுடைய பாஷையையும், சிறு சிறு பூச்சிகளுடைய பாஷையும், எறும்புகளுடைய பாஷையும், விலங்குகளுடைய பாஷையும், ஏன் ஜின்களுடைய பாஷையும் நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தோம். அவ்வளவு பெரிய ஞானவனாக இருந்தார். அப்ப அந்த 2 பேரும், அத்தாவும் அல்லாஹ்வுடைய நபி, மகனும் அல்லாஹ்வுடைய நபி. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நபி, மகனும் அவங்களுடைய மகனும் அல்லாஹ்வுடைய நபி. அந்த 2 பேரும் சொன்னாங்களா, காலா அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஃபضலனா அலா கஸீர் மின் இபாதிஹில் முஃமினீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய எத்தனையோ ஏராளமான அடியார்களை காட்டிலும் எங்களை மேன்மைப்படுத்தி வைத்தானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஒரு மூமின் எந்த ஒரு நிலையிலும் அப்படிதாங்க நினைக்கணும். எந்த ஒரு நிலையிலும் அப்படி நினைக்கும் பொழுதுதான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனப்பான்மை வரும். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு கொடுத்தது ரொம்ப நிறைய, எனக்கு கொடுத்தது அல்லாஹ் நிறைய நல்லா கொடுத்திருக்கிறான். அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உலகத்துறை விஷயத்திலே உங்களோ மன்கான தஹ்தக்கும், உங்களை விட கீழ் லெவல்ல இருக்காங்க பாருங்க, அவங்கள பாருங்க. உதாரணமா சொல்லுவாங்க, நம்ம வெளியே கிளம்பும் பொழுது நமக்கு செருப்பு இல்ல, அடடா செருப்பு இல்லையே அப்படின்னு நினைச்சோம்னா ஒருத்தர் காலை இல்லாம போவாரு, அவரை யோசிச்சு பார்க்கணும். நமக்கு செருப்பு இல்லைன்னு யோசிச்சோம்னா அல்லாஹ் எத்தனை பேர் காலை இல்லாம செருப்பு போடுறதுக்கு காலை இல்லாம ஆக்கியிருக்கிறானே, அப்ப அவங்க நிலைமை என்ன அப்படி யோசிக்கணும். அப்ப உலகத்தை பொறுத்தவரையில நம்மை விட கீழே உள்ளவர்கள், நம்மை விட அந்தஸ்து குறைந்தவர்கள் நினைக்கும் பொழுதுதான் நமக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனப்பான்மை வரும். அதை விட்டுட்டு என்னங்க சத்தம், கொஞ்சம் தயவுசெய்து வெளியே உட்கார்ந்து பேசாதீங்க. கடைசியில் திரும்பி திரும்பி பார்க்கறாங்க. உள்ள வந்து உட்காருங்க, இல்ல பயானுக்கு விரும்பல வெளியே போயிடுங்க. கூடி கூடி கூட தான் பேசாதீங்க. கடைசியில் உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, பின்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, ஒண்ணு விளங்க மாட்டாங்க. கொஞ்சம் வால்டர்ஸ் கவனிங்க, அவங்கள பின்னாடி யாராவது கூடி உட்காந்து பேச கொஞ்சம் கவனிங்க. அவங்க உள்ள வந்து உட்கார சொல்லுங்க, உள்ள எல்லாம் இருக்குது, உள்ள எல்லாம் நெருங்கி உட்கார தயவு செஞ்சு. இது பெண்கள்ட்ட தான் ஒரே மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு லலித்துல் கத்ர்லயும். இப்ப அவங்க பெண்கள் அமைதியா பயான் கேட்கறாங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த முசீபத்து இப்ப ஆம்பளைங்கள்ட்ட வந்துருச்சு, கூடி உட்காந்து பேசுற முசீபத்து. தயவு செஞ்சு உள்ள வந்து உட்காந்து பயான் கேளுங்க, வெளியே யாரும் உட்காராதீங்க. வெளியே உட்காந்து பயான் கேளுங்க, இல்ல பயான் கேட்க விருப்பம் இல்ல வெளியே போயிடுங்க. அப்ப உலகத்தை பொறுத்தவரையில நம்மை விட கீழே இருப்பவர்களை பார்க்கும் பொழுதுதான் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனப்பான்மை வரும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நம்ம ஒருத்தரை ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்ட ஒருத்தரை பார்க்கிறோம். உதாரணமா கால் நடக்க முடியாதவரா இருப்பாரு, கண் பார்வை இல்லாதவரா இருப்பாரு, அல்லது பார்த்தோம் முகம் வந்து ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப கோரமா இருக்கும், அல்ல ஏதோ ஒருத்தர் பாதிக்கப்பட்ட எத்தனை பேர் இருப்பாங்க இல்லையா? அவர்களை பார்க்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த துஆ ஓதுங்க. இந்த துஆ ஓதுனீங்கன்னா அல்லாஹ் அவரை காட்டிலும் உங்களை எத்தனை விஷயத்தை மேன்மைப்படுத்தி உங்களுக்கு அருட்கொடை கொடுத்திருக்கானே, அந்த அருட்கொடைக்கு நீங்கள் நன்றி செலுத்தியெல்லாம் ஆவீர்கள். என்ன துஆ? இதேதான் இப்ராஹிம் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிற துஆ, தாவூத் சுலைமான் கேட்கிற துஆ. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி
ஃபல்லலனா அலா கஸீரி மின் இபாதிஹி, கிட்டத்தட்ட அர்த்தம் அதே அர்த்தம் தான். தன்னுடைய எத்தனையோ அடியார்களை காட்டிலும் அல்லாஹ் என்னை மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறானே அவனுக்கு எல்லா புகழும். இதே ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க. எப்படி யாராவது பாதிக்கப்பட்டதை பார்க்கும் பொழுது, நோய்வாய்ப்பட்டவரோ அல்ல பாதிக்கப்பட்டவரோ அல்ல கைகால் போனவரோ அல்ல உடல் உறுப்புகளை இழந்தவரோ அல்ல ஏதோ ஒரு இடத்துல நீங்க எத்தனை பேர் பாப்போம் பாதிக்கப்பட்டவங்கள, அப்படி பார்க்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி ஃபல்லலனி அலா கஸீரி மின்க தஃதீலா, உன்னை காட்டிலும் எத்தனையோ விதத்தில் அல்லாஹ் என்னை மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அப்போ ஒரு மூமினை பொறுத்த வரையில எந்த நிலையிலும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருக்கணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியான மாறணும். எப்போ நம்மை விட அந்தஸ்திலே, நம்மை விட மற்ற விஷயங்களில் அல்லாஹ்வுடைய நியாமத்துகளிலே குறைந்தவர்களை பார்க்கும் பொழுதுதான் நமக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய எண்ணம், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உணர்வு வரும். அதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, தன்னுடைய எத்தனையோ அடியார்கள் மூமினான அடியார்களை காட்டிலும் எங்களை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொன்னார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வழங்கி இருக்கக்கூடிய நியாமத்தை சொல்லி காட்டுறான். ஏன் நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி சிறப்புலாம் கிடையாதுங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்துறான இந்த சிறப்பு, இந்த சிறப்பு ரசூலுல்லாஹ் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேற நிறைய சிறப்புகளை கொடுத்திருந்தான், வேற நிறைய கண்ணியங்கள் கொடுத்திருந்தான். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடக்கூடிய இந்த சிறப்புகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைக்காது. என்ன சிறப்பு அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வ ஹுஷீர அலி சுலைமான ஜுனூதுஹு, சுலைமானுக்கு நாம் அவருடைய படை பட்டாளங்களை ஒன்று சேர்த்து கொடுத்திருந்தோம். என்ன படை? மினல் ஜின்னி, ஜின்களுடைய படை, ஒல் இன்சி, மனிதர்களுடைய படை, ஒத்தைர், பறவைகளுடைய படை, இவை அனைத்தையும் ஒன்று சேர்த்து சுலைமான என்ன பண்ணுவாங்களா, எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சா பெரிய ராஜா. சுலைமானத்துல பெரிய மன்னர், நபியாவும் இருந்தாங்க, அதே நேரத்தில் பெரிய மன்னராகவும் இருந்தாங்க. ஏன்னா ஹதீஸ்கள்ல வருது, எவ்வளவு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர் அல்லாஹ்ட்ட மறுமையில் நிற்கும் போது, யா அல்லாஹ் நான் ரொம்ப பிஸியா இருந்தாலும், நான் எவ்வளவு பெரிய ஆட்சியாளன், நான் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தேன், எனக்கு மத்த வேலைகளை பார்க்கறதுக்கு நேரம் இல்லையா அல்லாஹ், அதனால உன்னுடைய இபாதத்தை ஒழுங்கா நிறைவேற்ற முடியலன்னு சொன்னா அல்லாஹ் சுலைமான அலைஹிஸ்ஸலாம் கொடுத்து காட்டுவானா, இவரோட பிஸியா இருந்த நீ, இவரோட பெரிய ஆட்சியில் இருந்த, இவரோட பெரிய அதிகாரியா இருந்த என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை தான் உனக்கு காட்டுவானா. யாராவது ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவரோ, ஒரு பதவியில் உள்ளவரோ, ஒரு அந்தஸ்துல உள்ளவரோ, நான் ரொம்ப பிஸியா இருந்தேன் அதனால எனக்கு இபாதத் செய்ய முடியல அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு காட்டுவானா, இவரை விட அவன் பிஸியா இருந்த அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாருங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, அதாவது ஜின்களை கைவசப்படுத்தி கொடுத்திருந்தான், மனிதர்களும் பெரும் படை இருந்துச்சு, ஒத்தைர் பறவை இனத்திலும் ஒரு பெரிய படை இருந்துச்சு. பறவை இனங்களிலும் அல்லாஹ் சொல்றான், ஒஹும் யூஸாவுன், பிறகு அவர்கள் தனித்தனியாக பிரிக்கப்படுவார்கள். ஜின்கள் தனியாக, மனிதர்கள் தனியாக, பறவை இனங்கள் தனியாக, தனித்தனியாக பிரிக்கப்படுவார்கள். பிரிச்சு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலையில் எழுந்த உடனே படையெல்லாம் ஒழுங்கா இருக்குதான்னு பார்ப்பாங்களாம். அப்படி அவங்க ரோட்ல நடந்து போனாங்கடா, முதல்ல அவங்க போவாங்களாம், அவங்களுக்கு பின்னாடி அவருடைய படை, அவங்களுடைய ராஜ பிரதானிகள், அவருடைய படைகள், மனித படைகள், அதற்கு பிறகு ஜின்கள் போவாங்களாம். பறவைகள் அவர்களுக்கு மேலே தங்களுடைய இறக்கைகளை விரித்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வெயில் விடாதபடி நிழல் பிடிச்சுக்கிட்டே போகுமா பறவைகள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜின்களையும் பறவைகளையும் அதில் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கைவசப்படுத்தி கொடுத்திருந்தான். அப்படி ஒரு முறை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க படையோடு போய்கிட்டு இருக்கிறாங்க. போகும் பொழுது அந்த பகுதியில் வந்து நிறைய எறும்பு புத்துகள் இருக்குது. அந்த பகுதியில் நிறைய எறும்பு புத்துகள். அந்த எறும்பு புத்துகள் கிட்ட நெருங்கும் பொழுது ஒரு எறும்பு என்ன பண்ணிச்சான், அல்லாஹ் சொல்றான், ஹத்தா இதா அதவ் அலா வாதின் நமல், எறும்பு புத்துகளுடைய பக்கம், எறும்புகள் நிறைந்த ஒரு பகுதியின் பக்கம் அவர்கள் வந்த பொழுது, காலத் நம்லத்துன், ஒரு எறும்பு சொல்லிச்சான். உடனே எல்லா எறும்புகள்கிட்டையும் போய், யா அய்யுஹன் நமல், ஓ எறும்புகளே, உதுகுலு மசாக்கினக்கும், உங்களுடைய வீடுகளுக்கு ஓடி போய் நுழைந்து கொள்ளுங்கள், உங்களுடைய எறும்பு புற்றுக்குள் ஓடி போய் நுழைந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூதுஹு, சுலைமானும் அவருடைய படையும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க வரும் பொழுது லா யஷூரூன், அவர்கள் கவனிக்காம உங்களை மிதிச்சு தள்ளிட்டு போயிடுவாங்க, உங்களை மிதித்து தள்ளிட்டு போயிடுவாங்க. அதனால உங்களுடைய படைகளுக்கு, உங்களுடைய வீடுகளுக்கு ஓடி ஒளிஞ்சிக்கங்க என்று ஒரு எறும்பு ஓடி வந்து எல்லா எறும்பு பொத்துலையும் சொல்லிச்சான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன தெரியும்? எறும்புகளுடைய பாஷை தெரியும். இதை புரிஞ்சுக்கிட்டு ஃபதபஸ்ஸம லாஹிகன், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே அழகா ஒரு புன்முறுவல் பூத்தாங்களாம்.
அதான் புன்முறுவலோடு சொல்லி சொன்னாங்களா, சொல்லிட்டு மீன் கௌலியா, அந்த எறும்பு சொன்னதை கேட்டு புன்சிரிப்பு சிரிச்சுட்டு கால அவங்க அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறாங்க. ரப்பி, என்னுடைய ரட்சகனே, ஔஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய, எனக்கும் என் தந்தைக்கும் நீ செய்த அருட்கொடைகளுக்கெல்லாம் உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவனா எனக்கு என்ன ஆக்கிய அல்லாஹ். ஏன்னா ஒரு எறும்பு பேசுற பேச்சை கூட எனக்கு புரிய வைத்து விளங்க வச்சிருக்கிறியே. எறும்பு எறும்புக்கு இப்போ நாய் குறைக்கிறது எனக்கு விளங்குன்ற அதுல அர்த்தம் இருக்குதுங்க. ஏன் நாய் குறைக்கிறது நம்ம காதுல விழும், நம்ம காதுல விழும். நாய் வந்து ஊடு ஊழையிட்டா அதுக்கு இந்த அர்த்தம், ஒவ்வொன்று குறைச்சா அதுக்கு இந்த அர்த்தம், குறைச்சா இந்த அர்த்தம். அப்படி என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு அர்த்தத்தை வச்சு சத்தத்தை வச்சு அர்த்தம் கற்பிக்கலாம். ஏன் அந்த நாய் குறைக்கிற சத்தம் நம்ம காதுல விழுது, இதை வச்சு நம்ம அர்த்தம் கற்பிக்கலாம். சில சமயம் ஆடு பாத்தீங்கன்னா அப்படிதான் பால் கேக்குதுன்னு அர்த்தம், வயிற்ற வசிக்குதுன்னு அர்த்தம், இப்படி கத்தினா அதுக்கு என்ன அர்த்தம், இப்படி கத்தினா அதுக்கு வேற ஏதோ பிரச்சனை அர்த்தம், இப்படி கண்டுபிடிக்கிறாங்கல்ல இன்னைக்கு. அந்த இன்னைக்கு வெட்டினரி டாக்டர் ஓரளவு அனுமானிப்பாங்க, கால்நடை மருத்துவர்கள். அப்ப அந்த மாதிரி சத்தம் விளங்கினாலாவது அந்த சத்தத்தை வைத்து அனுமானிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா எறும்புடைய சத்தம் யாருக்காவது கேட்குமா? எறும்பு பேசுகிற சத்தம் கேட்குமா? ஆனா இங்கே கேட்காத ஒரு சத்தத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கேட்க வைத்து அதற்கு என்ன அர்த்தம் என்பதையும் அல்லாஹ் விளங்க வைத்தான். அதனால அந்த எறும்பு பேசுறதை கேட்ட உடனே முதல்ல சுலைமான் யாருக்கு நன்றி செலுத்துறாங்க? ரப்பி ஔஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய, யா அல்லாஹ், எனக்கும் என்னுடைய தந்தைக்கும் நீ செய்த அருட்கொடைகளுக்கு உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். மேலும் அந்த அமலன் சாலிஹன் தரலா, நீ விரும்பி கொள்ளக்கூடிய விதத்தில், நீ பொருந்தி கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடு யா அல்லாஹ். வஅத்கில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக சாலிஹீன், மேலும் உன்னுடைய நல்லருளால் உன்னுடைய நல்லடியார்களோடு எங்களை சேர்த்து வை யா அல்லாஹ் அப்படின்னு துஆ செஞ்சாங்களாம். இங்க பாருங்க, ஒரு எறும்பு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய படை வர்றதை பார்த்துட்டு மற்ற தன்னுடைய பொத்துக்கள் போய் சொல்லுது, ஏன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க படையோட, எல்லாம் உங்க பொந்துக்குள்ள போய் புகுந்துக்குங்க, உங்களுடைய புற்றுக்குள் போய் நுழைஞ்சிக்கங்க அப்படின்ட்டு. உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்திட்டு தன்னுடைய படைக்கு சொல்றாங்க, நீங்க அதை மிதிச்சிடாதீங்க, மிதிக்காதபடி ஓரமா போங்க அப்படின்னாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில இது ஒரு பெரிய அதி அற்புதமான சம்பவமோ பெரிய அத்தாட்சியோ ஒன்றும் கிடையாது. ஆனா இந்த ஒரு சம்பவத்தை வச்சு அல்லாஹ் இந்த சூறாவுக்கே நமல் எறும்பு அப்படின்னு பேர் வச்சு இந்த சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்கள் பார்க்கணும்னு சொல்லி. ஏன் அப்படி என்ன இந்த சம்பவத்தில் ஸ்பெஷாலிட்டி இருக்குது? ஒரு எறும்பு அது பார்க்கணும், சுலைமான் படை வர்றத தன்னுடைய குடும்பத்தார் சொன்ன சொந்தக்காரெல்லாம் போய் சொல்லுது, எல்லாம் ஓடி போய் வீட்டில் ஒளிஞ்சிக்கண்டு. இதை பார்த்து சுலைமான் தான் சிரிக்கிறாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. தன்னுடைய படைக்கு சொல்றாங்க, மீசிடாதீங்கப்பா, பார்த்து போங்க அப்படின்னாங்க. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது சகோதரர்களே? ஒரு எறும்புக்கு இருந்த தன்னுடைய சமூகத்தை பற்றிய அக்கறை, தன்னுடைய சமூகத்தை பற்றிய அக்கறை. என்ன அக்கறை? ஏன் சமுதாயத்துக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது, நான் ஒரு சமூக வாழ்க்கை வாழ்கிறேன், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய படை எங்கள் மீது நடந்து சென்றால் எங்களை ஒட்டுமொத்த சமுதாயம் அழிஞ்சு போயிடும், அதனால இப்ப எறும்பினவே உங்களுடைய பொந்துக்குள்ள ஓடி போய் நுழைஞ்சிக்கங்க என்று அந்த தன்னுடைய இனத்திற்கு, தன்னுடைய சமுதாயத்திற்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய இந்த எறும்பினுடைய பண்பு ரப்பல் ஆலமீனுக்கு பிடிச்சு போச்சு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிடிச்சு போச்சு. ஒரு சாதாரண எறும்பிடத்தில் நாம் பெற வேண்டிய படிப்பினை, இந்த மனித குலம் எறும்பிடத்தில் பெற வேண்டிய படிப்பினை, எறும்பிடத்தில் கற்றுக்கொள்ள, இது அல்லாஹ் இந்த உலகத்தை உணர்த்தணும்னு நினைச்சான். அதனால என்ன பண்ணா, இந்த சம்பவத்தை தன்னுடைய குர்ஆனிலே சேர்த்து அந்த சம்பவத்தை வைத்து அந்த சூராவுக்கு சூரத் நமல் எறும்புன்னு பேர் வச்சு கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்கள் இதை படிக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கான். கண்ணியத்துக்குரியவர்களே, இங்கே நாம விளங்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு மூமினை பொறுத்தவரையிலே அவன் தன்னை பற்றி, தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அல்லது தன்னை சார்ந்தவருடைய வாழ்க்கையை பற்றி, தன்னுடைய குடும்பத்தை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு சுயநலவாதியாக ஒரு மூமின் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன் தவல்லா உமூரில் முஸ்லிமீன ஃபலைஸ மின்னா, முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையை பற்றி எந்த ஒரு மூமின் கவலைப்படவில்லையோ அவன் நம்மை சார்ந்தவன் இல்லை. அப்ப ஒரு மூமின் தன்னை போன்ற மூமினுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை பத்தி கவலைப்படணும். என்ன பிரச்சனை? உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை,
அவனுக்கு மறுமையில் ஏற்பட இருக்கும் பிரச்சனை, அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, எல்லா பிரச்சனையை பற்றியும் ஒரு மூமின் கவலைப்படணும். அதனாலதான் சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர் எப்படி ஆக்கியிருக்கிறான்? குன்தும் கைர உம்மா, நீங்கள் தான் இதுவரை வந்த சமுதாயங்களே சிறந்த சமுதாயம். ஏன் மற்ற சமுதாயத்துக்குலாம் என்னன்னு சொன்னா, அவங்க அமல் செய்யணும், அவங்க வாழணும், நான் உண்டு, என் இபாதத் உண்டு, என் வாழ்க்கை உண்டு, முடிஞ்சு போச்சு. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தினர்கள் அப்படி இருக்கக்கூடாது. அவர்கள் ஒரு சமூக நோக்குள்ளவர்களாக, பரந்த எண்ணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ரப்பல் ஆலமீன் உணர்த்துவதற்காகத்தான் ஒரு சமூக சேவை என்ற ஒரு சட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கான். இன்னைக்கு நம்மள ஒருத்தர் வீட்டிலேருந்து பள்ளிக்கு வருவாரு, கரெக்டா தொழுவார், முதல் சஃப்ல கம்முன்னு போயிட்டே இருப்பாரு. உலகத்தில் எது நடந்தாலும் அது தலையிட மாட்டாரு, என்ன பிரச்சனைனாலும் என்னன்னு கேட்க மாட்டாரு. அவர் பாட்டுக்கு வருவாரு, தொழுவாரு, இபாதத் செய்வாரு, குர்ஆன் ஓதுவாரு, வீட்டுக்கு போயிடுவாரு. எந்த பிரச்சனையும் தலையிட மாட்டாரு. இவர் எப்படிங்க சொல்லுவோம்? இவர் என்ன சொல்லுவோம்? தங்கமான மனுஷங்க, அவர் மாதிரி சிதை உண்டா? யார் பிரச்சனையும் தலையிட மாட்டார். அவர் உண்டு, அவர் தொழுகை உண்டு, அவர் வியாபாரம் உண்டு, அவர் கடை உண்டு, அவர் வீடு உண்டு. யார் பிரச்சனையும் போக மாட்டாரு. ரொம்ப தங்கமான மனுஷன், நல்ல மனுஷன், சிதவியான மனுஷன். ரப்பல் ஆலமீன் சொல்றான், அவர் மூதேவியான மனுஷன். ஒரு மூமினுக்கு அழகல்ல இது. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஆகிரத்து, என்னுடைய இபாதத்து, ஏன் மனைவி, ஏன் மக்கள் என்று வாழ்வது ஒரு மூமினுக்கு அழகல்ல. ஒரு மூமின் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய இபாதத் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டும், தன்னுடைய மனைவிக்கு வர வேண்டும், தன்னுடைய குடும்பத்தாருக்கு வர வேண்டும், தன்னை சுற்றி இருக்கும் தன்னுடைய சமுதாயத்துக்கு வர வேண்டும் என்று எந்த மூமின் நினைக்கிறானோ அவன் தான் அல்லாஹ்வுடைய பார்வையில் உண்மையான மூமின். ஒரு குறுகிய மனப்பான்மையோடு நான் உண்டு, என் வேலை உண்டு, என் இபாதத் உண்டு, என் தொழுகை உண்டு, என் நல்லமல் உண்டு, வேற எந்த விஷயம் தலையிட மாட்டேன் என்று இருந்தால் அவர் உண்மையான மூமினாக இருக்க முடியாது. அபூதாவுடைய ஹதீஸ்ல வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல ஒது செஞ்சுட்டு பள்ளிவாசலுக்கு தொழு வர்றாங்க. வீட்டுல ஒது செஞ்சுட்டு பள்ளிவாசல் தொழு வந்துட்டு இருக்காங்க. எங்க ஒரு வேலையா வெளியே போறாங்க, போயிட்டு பள்ளிக்கு வர்றாங்க. வர்ற வழியில ஒரு ஆட்டுக்கறி வியாபாரம் செய்யக்கூடியவர் கசாய் ஒரு ஆடு அறுத்து என்ன பண்றாரு, தொங்க விட்டு உரிக்க தெரியாம அந்த தோலை போட்டு உரிச்சிட்டு இருக்காரு. உரிக்க தெரியாம தோலை போட்டு உரிக்கிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க. அவங்களுக்கு என்ன வந்துருச்சு? ரசூலுல்லாஹ்க்கு என்ன வந்துருச்சுங்க? அவர் தோலை போட்டு உரிக்க தான் உரிச்சிட்டு இருக்காரு. ரசூலுல்லாஹ்க்கு என்ன அவசியம் வந்துருச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க, அவரை கூப்பிட்டு, நவரு, ஒரு ஆடோட உரித்தல் நீ கரியாவரம் பண்ண வந்துட்ட, கிளம்பு நவரு, சட்டையோட இழுச்சாங்க. அப்போ ஒரு ஹதீஸ் வருது, கையோட தூக்குனாங்க, இதுவரை தூக்குனாங்க, தூக்கி இப்படி கையை முட்டிய வச்சு இப்படி குத்தி இப்படித்தான் தோலை உரிக்கணும் உரிச்சு காட்டினாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படித்தான் உரிக்கணும். அப்போ ஒரு ஆட்டு தோல் உரிப்பவன் அது உரிக்க தெரியாம கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சட்டக்கையை தொழுவ போறாங்க, பள்ளிவாசல் தொழுவ போயிட்டு இருக்காங்க. தொழுவ போற ரசூலுல்லாஹ் தன்னுடைய சட்டக்கையை இழுத்து கையை உள்ள விட்டு தோலை உரிச்சு காட்டுறாங்க. இந்த ஹதீஸை அபூதாவுத் ரஹ்மத்துல்லாஹி எந்த கொண்டு வராங்கன்னா, ஒருவர் ஒதுவோடு இருந்து ஆட்டு இறைச்சியை தொட்டாலோ ஆட்டு இறைச்சியை கையை விட்டாலோ அவருடைய ஒது முறியாது, அவருடைய ஒது முறியாது. அப்படியே என்ன பண்ணலாம், அவர் போய் தொழுவ போயிடலாம் அப்படிங்கிறது ஹதீஸை கொண்டு வராங்க. ஆனா இதுல நமக்கு கிடைக்கிற பரிப்பனை என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு சமூக நோக்கோடு இருக்கக்கூடிய நபியா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நாம ரோட்ல ஒருத்த அடிபட்டு துடிச்சு இருந்தா கூட அங்க வந்து ஆக்சிடென்ட் ஸ்பீடா கொடுப்போம். நமக்கு எதுக்கு வம்பு? எவனோ அடிபட்டு துடிச்சிட்டு இருக்கிறான், நமக்கு எதுக்கு வம்பு? நம்ம ஏன் போய் என்னன்னு கேட்கணும்? கொஞ்சம் நல்ல மனுஷன் என்ன பண்ண தெரியுமா, நின்று அடி வேடிக்கை பார்த்துட்டு போவோம். இது நல்ல மனுஷன். நல்ல மனுஷன் என்ன பண்ணுவாங்க, நின்று அவன் துடிக்கிற வேடிக்கை பார்ப்பாங்க, கூட்டின்னு வேடிக்கை பார்ப்பாங்க, வேடிக்கை பார்த்து போயிட்டே இருப்பாங்க. சகோதரர்கள், ஒரு மூமின் அப்படி இருக்கக்கூடாது. இல்ல சார், அவனை போய் தொட்டோம் கொண்டோம், நாளைக்கு போலீஸ் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, கோர்ட்டுக்கு போகணும், சாட்சி சொல்லணும். ஏன் என்ன ஆயிட போகுது? அதனால நம்ம தலை போயிடுமா, நம்ம தூக்க போட்டுருவாங்களா? இப்படி தேவையில்லாத அச்சத்தையும் தேவையில்லாத ஒரு, அப்ப நமக்கு எவ்வளவு பேர் சுயநலம் சொன்னா, உலகத்துல எல்லாம் கரெக்டா நடக்கணும், ஆனா எனக்கு சட்ட மடிப்பு கிடைஞ்சிடக்கூடாது. உலகத்துல எல்லாம் ஒழுங்கா நடக்கணும், எல்லாம் சுபிட்சமா இருக்கணும், ஆனா என்ன யாரும் எதுவும் கேட்டக்கூடாது, எனக்கு எந்த பிரச்சனை வந்துடக்கூடாது.
இது ஒரு மூமினுக்கு அழகு அல்லவே? ஒரு மூமினுக்கு அழகு என்ன? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி, உங்களில் யாராவது மார்க்கத்திற்கு முரணான தவறான தப்பான காரியத்தை பார்த்தால் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி, தன்னுடைய கரங்களால் தடுக்கட்டும். ரசூலுல்லாஹி தடுக்க சொன்னாங்க. உங்களுக்கு என்னங்க, நீங்க பார்த்துட்டு வேலையை பார்த்துட்டு போங்க, யாரை கேள்வி கேட்டா நமக்கு என்ன, நாம ஒன்று வேலை ஒன்று இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பொது விஷயங்களில் என்னங்க, என்ன ஒன்னும் இல்லை, மழை பெய்யுது. இதுவே உலகத்தில் இன்னும் அரபு நாட்டில் மழை பெய்ஞ்ச மாதிரி அப்படி ஆச்சரியமா, இதுல என்ன இருக்குது? மழை பெய்யுது, அல்லாஹ்வுடைய அருள் மழை இறங்குது, அவ்வளவுதான். நம்மள்ட்ட எந்த அளவுக்கு சுயநலம் வந்துருச்சுன்னா, எந்த அளவுக்கு நம்மள்ட்ட சுயநலமா மாறி போயிட்டோம் அன்னைக்கு. சோ இதுல நான் படிப்பில பெற வேண்டிய விஷயம், ஒரு எறும்புக்கு இருந்த சமூக நோக்கு தன்னுடைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வு அல்லாஹ்க்கு எவ்வளவு பிடிச்சு போனது. இல்லைன்னா இந்த சம்பவத்துக்கும் சுலைமான் வாழ்க்கையும் பெரிய நெருக்கமான தொடர்புலாம் ஒன்றும் கிடையாது. இதை பேஸ் பண்ணி சுலைமான் வரலாறு இல்லை. சுலைமான் வாழ்க்கை நடந்த ஒரு சின்ன சம்பவம், அவ்வளவுதான். இந்த சம்பவத்தை வச்சு அல்லாஹ் அந்த சூறாக்கி அந்த பேரை வச்சு சொல்றான்னு என்ன காரணம்? அந்த எறும்பினுடைய சமூக பார்வை, சமூக தொண்டு அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா இன்னைக்கு நாம எந்த அளவுக்கு சுயநலமா மாறிட்டோம்டா சகோதரர்களே, செல்ஃபிஷா மாறி போயிட்டோம்டா. ஆஜியார் இவர் 5 வேளை தொழுகையாளியா இருப்பாரு, ஹாஜியாரு 5 வேளை தொழுகையாளியா இருப்பாரு. ஆனால் தன்னுடைய மனைவிக்கு கூட தொழுகை வச்சு சொல்ல மாட்டாரு. தன்னுடைய மற்றவங்களை சொல்றது, அக்கா பக்கத்து வீடு மற்றவங்க சொல்றது, தான் கட்டிய மனைவிக்கு கூட தொழுகை வச்சு சொல்ல மாட்டாரு. ஏன் தொழுகை, ஏன் இபாதத், நான் மட்டும் சரியா இருந்தா போதும். நீங்க பாக்குறோம்ல, ஆஜியார் பள்ளிக்கு ஃபஜ்ருக்கு வருவாரு, அப்படியே பூனை மாதிரி எழுந்திருப்பாரு. லைட்டை போட்டா மத்தவங்க முடிச்சிருவாங்க, வீட்டுல ஒய்ஃப் முடிச்சிருவாங்க. அப்படியே பூனை மாதிரி திருட்டுத்தனமா வருவாரு, எங்கேயும் திருடு போற மாதிரி வந்து மெதுவா சத்தம் இல்லாம கதவை திறப்பாரு, சத்தம் இல்லாம தொழு வந்துருவாரு. வந்துட்டு பள்ளிவாசல உட்கார்ந்து 1/2 மணி நேரம் குர்ஆன் ஓதுவாரு. அதுக்கப்புறம் வாக்கிங் போவாரு, டீ கடையில் டீ குடிப்பாரு. ஏன் தெரியுமா? 8 மணிக்கு முன்னாடி போனா கதவு திறக்காது வீடு. 8 மணிக்கு முன்னாடி வீட்டுக்கு போனா வீடு கதவு திறக்காது. அதனால பள்ளிவாசல உட்காந்து யாசின் ஓதிட்டு குர்ஆன் ஓதிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் போய் வாக்கிங் போயிட்டு டீ கடையில் டீ குடிச்சிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு தான் 8 மணிக்கு வீட்டுக்கு போவாரு. அப்பதான் அங்க வீடு திறக்கும். எவ்வளவு பெரிய சுயநலம் இது.